விடாமுயற்சின்னு ஒரு காவியத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ படம் ஆரம்பிச்சுட்டே இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ் ஒரு அல்ட்ரா கிரிஞ்ச் சீன்ஸ். அதாவது அஜித்துக்கும் த்ரிஷாவுக்குமான ரொமான்டிக் ஸ்டோரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்களாம். ஸோ இதை விட மோசமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. பட் தட் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தா அஜித்தை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. எல்லாரும் அடிக்கிறாங்க. ஆரவ் போட்டு அடிக்கிறான், அர்ஜுன் போட்டு அடிக்கிறான், அது பக்கத்தில் 2-3 பேர் இருக்கானுங்க, அவனுக்கு போட்டு அடிக்கிறானுங்க. இவர் எப்போ தான்டா திருப்பி அடிப்பாருன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தால் அதுக்குள்ளே இன்டர்வல் வந்துடுது. இன்டர்வல் முடிச்சுட்டு ஆக்சுவலி 2 மினிட்ஸ் இன்டர்மிஷன் வேறு விட்டுருந்தாங்க இந்த தேட்டரில். அப்போ வந்து ரொம்ப ரொம்ப சோகத்தோடு அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து என்னடா சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நின்றுருந்தாங்க. நானும் கொஞ்சம் பேச்சு கொடுத்தேன். அப்புறம் திரும்பி வந்து உட்காந்து செகண்ட் ஆஃப் பார்க்கலாம். பார்த்தா ஒரு 2-3 இடத்துல அடிக்கிறாரு. அமரில் ஒரு ஃபைட் வருது, அதை நல்லா எடுத்திருந்தாங்க. அதை தாண்டி விடாமுயற்சினா என்ன? எதுக்குப்பா விடாமுயற்சி? ஏதாவது விடாமுயற்சியோட வேலை பார்க்கணுன்னு சொல்கிறாங்களா? இல்லை விடாமுயற்சியோட கோல்ஸை வந்து சேஸ் பண்ணி அச்சீவ் பண்ண சொல்கிறாங்களா? என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒய்ஃப் வந்து மேரேஜில் இன்னொரு அஃபேர் வச்சுருந்து இனிமேல் உன் கூட வாழ முடியாது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலான்னு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டாலும் அவங்க வந்து ஏதாவது ட்ரபிளில் மாட்டிக்கிட்டா விடாமுயற்சியோட சண்டை போட்டு அடிபட்டு ரத்தம் சிந்தி காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும். அப்படி கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க, நான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் ஏன் என்னை காப்பாற்றினேன்னு கேட்கும் போது பிகாஸ் லவ் யூ அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ கட்டி முடித்து அழுது முடித்து நம்மளை வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, வி ஃபார் விடாமுயற்சி. என்ஜாய் கைஸ்.